fourth order Renji-Kutta method we need to memorize this formula. So formula memorize பண்ணுறது ரிவர்ட்ஸில் பண்ணுங்கள். y0ங்கிறது ப்ரீவியஸ் ஆன்சர், இது தான் கொடுத்துருப்பாங்க. y1ங்கிறது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய நியூ ஆன்சர். ஸோ நியூ ஆன்சர் ஈக்குவல் டு ஓல்டு ஆன்சர் ப்ளஸ் டெல் ஒய். ஸோ டெல் ஒய் கால்குலேட் பண்ணணும். அப்படி ரிவர்ட்ஸில் போவோம். டெல் ஒய்யோட ஆன்சர் என்னென்னா K1லேருந்து K4 வரைக்கும் ஆட் பண்ணணும். டிவைட் பை 6 பண்ணணும். ஆக்சுவலாக இதில் ஒரு டேர்ம் இருக்கும், இதில் 2 டேர்ம், இதில் 2 டேர்ம், இதில் 2 டேர்ம். ஸோ டோட்டலாக தேர் ஆர் 6 டேர்ம்ஸ். ஸோ 6 டேர்ம்ஸ் டிவைட் பை 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து டெல் ஒய். அடுத்து K1, K2, K3, K4 செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஹெச் எல்லாத்துலேயும் போட்டுருங்க, எஃப் எல்லாத்துலேயும் போட்டுருங்க, x0 எல்லாத்துலேயும் போட்டுருங்க, y0 எல்லாத்துலேயும் போட்டுருங்க. ஆஃப்டர் தேட் ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ்ட்ரா டேர்ம்ஸ் எதுவுமே இருக்காது. லாஸ்ட்டு டேர்மில் ஹெச்கே மட்டும் இருக்கும். மிட் டேர்மில் h/2 k/2 இருக்கும். இதில் ஹெச் வந்து காமன், இதில் எல்லாத்துலேயும் ஹெச் மட்டும்தான் இருக்கும். கே மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். இங்கே கேவே கிடையாது. இங்கே K1, இங்கே K2, இங்கே K3. இதுதான் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுற மெத்தடு. ஃபார்முலா தெளிவாக மெமரைஸ் பண்ணிங்கன்னா தான் ப்ராப்ளத்துக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது இனிஷியல் வேல்யூ, இது கேட்டிருக்காங்க 0.2 கேட்டிருக்காங்க. h = 0.1 கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக அவங்க 0 கொடுத்துருக்காங்க, 2க்கு ரீச் ஆகணும். ஆனால் ஸ்டெப்பு வந்து 1-1 தான் மூவ் பண்ணணும். சரிங்களா? 0.2 கொடுத்துருக்காங்க, 1-1 தான் மூவ் பண்ணணும். ஸோ யூஷுவலாக வந்து இப்போ 0.2 கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெச் மட்டும் கொடுக்குறாங்க, நம்ம டேரெக்டாக h = 0.2ன்னு போட்டுட்டு ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு தடவை வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் போதும், 2 தடவை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த கொஸ்டினில் 0.1ன்னு சொன்னதுனால வி ஹேவ் நோ சாய்ஸ், 2 டைம்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டேபிள் போட்டுக்கோங்க. டேபிள் என்னென்னா இது இனிஷியல் வேல்யூ y0 = 2 அப்படின்னா இது x0, இது y0. ஸோ இந்த வேல்யூவை மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நமக்கு டார்கெட் இவன் தான். பட்டு இவன் வந்து நடுவில் ஒரு மிட் ஸ்டெப் கொடுத்ததுனால வேறு வழியே இல்லாமல் இதை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்குது. யூஸ்வலாக வந்து இது நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம், இதுதான் டேரெக்டாக கண்டுபிடிப்போம். பட்டு வேறு வழி இல்லை. இங்கே வந்து h = 0.1ன்னு கொடுத்ததுனால ஒரு ஸ்டெப் போயிட்டு தான் செகண்ட் ஸ்டெப் போகணும். ஸோ அதனால் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அஸ் யூஷுவல் K1 to K4 வரைக்கும் வரிசையாக கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா தான் மென்ஷன் பண்ணிடுங்க. ஆஃப்டர் தட் இங்கே இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து இனிஷியல் நம்ம ஸ்டார்டிங்கில் போடுறதுனால x,y வந்து x0, y0 இருக்கும். ஸோ x0 வந்து கொடுத்துருப்பாங்க, y0 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் எடுத்து விட்டுட்டு அதை f(x,y)ன்னு மாற்றிக்கணும். எடுத்துகிட்டு f(x,y)ன்னு மாற்றிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல f(0,2ன்னு தேவைப்படும். ஸோ இந்த f(0,2க்கு என்ன பண்ணணும்னா இங்கே x = 0, y = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணால் we got 2 - 0, அதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 0.2 வரும். இதே கான்செப்ட்டு ரெண்டாவது டேர்முக்கு நம்ம அப்ளை பண்ணணும். பட் அப்ளை பண்ணும்போது அங்கே h/2 k/2 இருக்கிறதுனால 0 வழக்கம் அந்த 0,2 போடுவோம்ல, அதுக்கு பதிலாக சம் அதர் வேல்யூ, வேறு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூக்கு இதே ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதோட ஆன்சர் பண்ணணும். இதே வேலை K4 வரைக்கும் கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு டெல் ஒய்யில் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா ஆன்சரையும் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா டெல் ஒய் கிடச்சிடும். அதை வச்சு y1 ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். யூஸ்வலாக எல்லா ப்ராப்ளமும் y1ஓட ஸ்டாப் ஆகும். பட் இந்த கொஸ்டின் h = 0.1ன்னு கொடுத்ததுனால 2 ஸ்டெப் போகணும். நமக்கு டார்கெட் வந்து 0.2, பட் ஒரு ஸ்டெப்பாக தான் போக சொல்லியிருக்காங்க. அப்போனா 2 ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் ஆர்கே மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம், இப்போ திரும்பவும் யூஸ் பண்ணணும். பட் திரும்ப யூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா யூஸ்வலாக x,y x0, y0ன்னு பண்ணுவோம் இல்லையா. பட் இங்கே வந்து ஏற்கனவே x0, y0 பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் போகிறோம். அதனால் எல்லா இடத்துலையும் f(x,y)க்கு பதிலாக f(x1, y1) வரும். x1 யாருன்னா இந்த புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த ஆன்சரில் இன்புட் வந்து 0.1, அதுதான் x1. y1 யாருன்னா அதோட அவுட்புட். ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி K1லேருந்து K4, அதுக்கப்புறம் டெல் ஒய், அதுக்கப்புறம் வந்து y(0.2) கண்டுபிடிக்கிறோம். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இது நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 0.2 டேரெக்டாக கேட்டுட்டான். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பண்ணால் போதும். ஃபங்க்ஷன் மட்டும் என்னென்னு பார்த்துட்டு கால்குலேட்டர் போடும்போது இவனை கேர்ஃபுல்லாக ப்ராக்கெட்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும். போட்டிங்க அப்படின்னா ப்ராப்ளம் வில் பி ஓவர். இவ்வளோ தான் ஆர்கே மெத்தட். இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு.